அப்படி பண்ணும்பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜாதக பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணிருவாங்க. ஸோ அது நல்ல விஷயம் தான். ஜாதகம் பொருத்தம் பார்க்காம லவ்வுக்காக நீங்க கல்யாணம் பண்றது வந்து நல்ல விஷயம். வேற இதில எதில பிரச்சனை ஆரம்பிக்கும்னா, நாளடைவில பிரச்சனை வரும்பொழுது, சில சிக்கல்கள் லைஃப்ல வரும்பொழுது இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஜாதகம் ஒரு காரணமா இருக்குமானா, அதுக்கப்புறம் ஜாதகத்த போய் பொருத்தம் பார்க்குறாங்க. கல்யாணம் பண்ணி வருஷங்கள் போனதுக்கப்புறம், அதுக்கப்புறம் நீங்க ஜாதகத்த ஃபஸ்ட்டு ஜாதகம் பார்த்துட்டு பண்றது ஓகே. அத விட்டுட்டு ஒரு கல்யாணம் முடிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் பிரச்சனை வரும்பொழுது நீங்க ஜாதகத்த பார்க்கும்பொழுது, என்ன அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள கான்ட்ரோவர்சி வந்து நம்ம எதுக்கு சேர்ந்துருக்கோம்? சேராமயே இருந்திருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு மனசா வந்து அது சண்டை வந்து அப்படியே பெருசாகி, பெருசாகி அது டிவோர்ஸ் ஆற லெவலுக்கு கூட போகும். ஸோ ஒன்ஸ் ஜாதகம் பார்க்குற மாரி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு கிளியரா பாருங்க. அப்படி இல்லாம நீங்க பண்ற மாரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா, எப்பொழுதுமே பார்க்காதீங்க. பாருங்க, பட் பொருத்தம் இருக்கா? இல்லையா? எங்களுக்கு சேர்ந்தா நல்லா இருக்குமா? சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு இருக்காதீங்க.